கொச்சிவேலி பகல் செய்திகளுக்காக வர்ணியா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலூரில் தேர்தலை நிறுத்தவே திட்டமிட்டு வருமான வரி சோதனை, திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெசவு தொழிலை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன், பிரச்சாரத்தின் போது டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் டிஜிபி, திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. கஜா பாதிப்புகளை பிரதமர் ஏன் பார்வையிடவில்லை? தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கேள்வி. வேலூரில் தேர்தலை நிறுத்த மத்திய மாநில அரசுகள் திட்டம் தீட்டுவதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர் காத்தவராயன் ஆகியோரை ஆதரித்து குடியாத்தம் அண்ணா சாலையில் MK ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வேலூரில் தேர்தலை நிறுத்தவே திட்டமிட்டு வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக சாடினார். மக்களவை தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் 22க்கு 22 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். அதுக்காக திட்டமா போட்டாங்க. நம்ம பொருளாதார வீட்டுல போய் ரைடு ஈடுன்னு வேட்பாளர் ரைடு இருந்தாலும் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டு நம்ம பயப்பட போறதில்லை. திட்டமிட்டு இந்த காரியம் செஞ்சாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி வந்துருச்சா இந்த ஆட்சி இருக்காது. ஆனா இந்த ஆட்சி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மோடியுடைய திட்டம். அதுக்காக எல்லாத்தையும் எல்லா தனியார் அமைப்பெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஏற்கனவே CBI பயன்படுத்துறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புலனாய்வுத்துறையை பயன்படுத்துறாங்க, அமலாக்கத்துறையை பயன்படுத்துறாங்க. நெசவாளர்களின் நெசவு தொழிலை மேம்படுத்தி அவர்களது வாழ்வை உயர்த்துவேன் என டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொட்டியம் ஒன்றியத்துக்குட்பட்ட மணமேடு, அலங்கரை, அரியனாம்பேட்டை, முள்ளிப்பாடி, கொளக்குடி, ஐயப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக மணமேடு அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தை தொடங்கினார். வெற்றி தலைவர் வருகிறார். டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் உதயசூரியன் கொஞ்சம் முன்னாடி போனோம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்தார். கலைஞர் கண்ட வெற்றி உதயசூரியன் உங்கள் சூரியன். அலங்கரை பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர், உங்கள் ஊருக்கு தேவையான நலத்திட்ட பணிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை செய்து தருவேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து முள்ளிப்பாடி பகுதியில் ஏரியை சீரமைக்க மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் வெற்றி பெற்ற பின் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். இது நடக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற தேர்தல். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய அந்த ஆட்சி தான் டெல்லியிலே நடக்கும். கடந்த முறை நாம் தவறாக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்த காரணத்தினால் தவறாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதனால் என்ன பாடுபடுகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் ரொம்ப கண்ணுறுத்தமாக இருந்து மீண்டும் ஒரு தவறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் போக இடமெல்லாம் ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் அல்லது ஏரிக்கு நீர்வரத்து வருவதற்காக கால்வாய் தூர்வார வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஆக ஏரி வறண்டு கிடக்கிறது, கால்வாய் சரியாக பராமரிக்கப்படவில்லை, அங்கே தூர்வாரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். இதையெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்றது மட்டுமல்ல,
நான் ஊருக்கு வர்ற நேரத்தில் சொல்லுங்க, ஒவ்வொன்றாக நான் உறுதியாக செய்ய தருவேன் என்ற வாக்குறுதியை தந்து மறவாதீர் உதயசூரியன். தொடர்ந்து கொலக்குடி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கேக் வெட்டி அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரங்கூர் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் காட்டுநாயக்க இனத்தவர் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரிக்கை அளித்த கோரிக்கையை ஏற்று அந்த பணியை முழுமைப்படுத்தி தருவேன் என உறுதியளித்தார். மேலும் முள்ளிக்கொடி ஏரி தூர்வாரி சீரமைக்கப்படும் என குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினையை முழுமையாக தீர்க்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்களுடைய கோரிக்கை எல்லாம் காட்டுநாயக்கர் என்ற அந்த வகையிலே உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நிச்சயமாக அது ஏற்கனவே நீங்கள் மனு கொடுத்து அது ஏற்பாடாகி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதை முழு வடிவம் பெற செய்து அந்த ஜாதி சான்றிதழை உங்களுக்கு வெற்றி பெற்றுத்தர நான் எல்லாம் முயற்சி எடுப்பேன். முள்ளிப்பாய் வாய்க்காலில் தண்ணீர் வரணுங்கிறீங்க, நியாயம்தான். வாய்க்கால் தூர் வர வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க, காட்டுநாய்க்கர் சான்றிதழ் கேட்குறீங்க, காவேரி தண்ணீர் வர, இதெல்லாம் உங்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் தேவைப்படுகிற ஒன்றுதான். இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்கள் ஊருக்கு வருவேன். வந்து உங்களை உட்காந்து பக்கத்தில் இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், நீ கீழே அப்படின்னு கூடாது, பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்டயே அதெல்லாம் ஒரு மனு வாங்கிட்டு அந்த மனு வாங்கிட்டு போயிட்டு நான் யாருக்கிட்ட கொடுத்து அதை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். வெற்றி பெற்றால் உறுதியாக செய்வேன். சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய சென்னை தொகுதியில் அமமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் அதிமுக மற்றும் பாமகவினர் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பணம் கொடுப்பதை தடுத்த திமுக பகுதி செயலர் பரமசிவம் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக குறிப்பிட்ட தயாநிதி மாறன் போலீசார் இது குறித்து எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு பகுதி செயலாளர் வீட்டில் வந்து பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீசுகிற கலாச்சாரத்தை அவர்கள் இது மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் அமைதியாக நடக்காது. சிசிடிவி வீடியோவையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் யார் வீசுகிறாங்க, ஒரு 6 பேர் வர்றாங்க பைக்கில். அவருக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கு, அது பைக் நம்பர் இருக்குது. இதுவரைக்கும் சென்னை போலீஸ் கமிஷனரு எந்த ஆக்ஷனுமே இருக்கல. அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுறதாக ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொட்டியம் ஒன்றியத்தில் எம்களத்தூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதனை தற்போது நேரலையில் காணலாம். மறவாதீர் அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வரான் எஸ்ஆர்எம் கல்வி குழும தலைவர், வாரி வழங்கிடும் வள்ளல், 60 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருப்பவர், தனது எஸ்ஆர்எம் மருத்துவமனையின் மூலமாக எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிற டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் வருகிறார். டாக்டர் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மூக்களத்தூர் மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். ஒரு கொடையாளர், கொடை வள்ளல் வருகிறார். நல்லவர் வல்லவர் வருகிறார். நல்மனம் படைத்த டாக்டர் பாரிவேந்தர் வருகிறார்.
பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தோழமை கட்சி தொண்டர்களே, தலைவர்களே, வாக்காளர் பெருமக்களே, வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் போட்டியிடுகிறேன். போட்டியிடுகிற எனக்கு உடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக உங்களை வந்து பார்ப்பேன், நன்றி கூற வருவேன். வருகிற அந்த நேரத்தில் உங்களையும் ஊர் மக்களையும் ஊர் தலைவர்களையும் பேசி கலந்து எந்தெந்த ஊரில் என்ன பிரச்சனைகள் இருப்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி ஒவ்வொன்றாக செய்து தருவேன் என்பதை என்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அடிப்படை தேவை நிதி ஆதாரம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் தேவைகள் சில தமிழ்நாடு அரசின் மூலமாக செய்ய வேண்டியதாக இருக்கலாம், சில மைய அரசிடமிருந்து நிதியை பெற்று அதன் மூலமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். சிறிய நிதியாக இருந்தால் தமிழ்நாடு, பெரிய நிதியாக இருந்தால் அங்கே சென்ட்ரலில் டெல்லியிலிருந்து வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி உங்கள் ஊர் தேவைகள் சொல்லும்போது வேலை வாய்ப்பு மேலும் முன்வருகிறது. எந்த ஒரு பகுதியும் இப்போ வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க பெயரளவில், ஆனால் 65 நாள் தான் கொடுப்பதாக அதை செய்கிற சகோதரிகள் சொல்லுகிறார்கள். அதை 100 நாள் வேலை வாய்ப்பு ஏற்கனவே 150 நாளாக வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதோடு உங்களுக்கு அதிகமாக இப்போ தேவைப்படுவது இந்த தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை வந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது, அதை விரிவுபடுத்த வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை ஓரளவுக்கு நீங்கும். அதோட முக்கியம், மழை காலத்தில் இந்த அதிக மழை பெய்யுற நேரத்தில் காவிரியில் வர உபரி நீர் இருக்கு இல்லையா, அதுனா கடலில் போய் கலக்க போகுது. அந்த உபரி நீரை எல்லாம் கூட சரியான முறையில் அதை ஏரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரி குளங்களுக்கு கொண்டு வந்து அது அந்த உபரி நீரை ஏரி குளங்களுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக நீரை தேக்கினால் தண்ணீர் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும். அதே போல நிலத்தடி நீர் பெருகும், விவசாயத்துக்கு பயன்படும், வெயில் காலில் குடிக்கிறதுக்கு பயன்படும். அந்த வகையில் அதை செய்யலாம். இதையெல்லாம் செய்வதற்கு முன்பு இப்போ வருகிற சில நாட்களில் அரசியல் மாற்றம் நடக்க இருக்கிறது. அரசியல் மாற்றம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு தெரியும், 2 பேர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் பேருக்கு தான் ஆண்டு கொண்டிருக்கிறாரே தவிர அவர்களாம் அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில போய் ஏதாவது ஒன்றுக்கு அவங்க சரின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே வேலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்க மாஸ்டர் அங்கே தான் இருக்கார் டெல்லியில். ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைமை வேண்டுமென்றால் அது சரியான தலைமை நம்முடைய தளபதியாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் விரைவிலேயே முதல்வராக தளபதியாக இருக்கிறார் என்பது மிக மகிழ்ச்சியான செய்தி. அதோடு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையாக உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிந்து கொண்டு நல்ல பல தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள், திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு மிக அரிதாக இருக்கிறது. ஆக அவங்களுக்கெல்லாம் வந்து 50 லட்சம் பேருக்கு கிராமப்புற வேலை வாய்ப்புன்னு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மாணவர்களுடைய படிப்புக்காக வாங்கி கடன் தள்ளுபடி, இவ்வாறு பல திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும். இங்கே எப்படி என்றால் டெல்லியிலே வந்து நம்மளுக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார் பிரதமராக. அவருடைய பங்குக்காக என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 6000 ரூபாய் கொடுக்கப்படும், 12 மாதத்துக்கு 72,000 ரூபாய் கொடுக்கப்படும். யாருக்கு? ஏழைகளுக்கு. அவர் யார் ஏழைகள்னா ஏழைத்தான் நீங்கள் எல்லாம் இருந்தான். வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு
ஆண்டிற்கு 72,000 ரூபாய் உங்கள் கணக்கிலே வந்து சேரும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இவ்வாறாக பல அரிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசும் வரப்போகிற அரசு, டெல்லியில் வரப்போகிற அரசும் உங்களுக்கு உறுதி தந்திருக்கிறார்கள். அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அவசரத்துக்கு கடன் வாங்குறதுங்கிறது முக்கியமாக இருக்குது. அப்படி எங்கே போய் வாங்குவாங்க அப்படின்னா, வங்கியில் தான், பேங்க்கில், சொசைட்டியில் தான் வாங்குவாங்க. அங்கே போகும்போது சும்மா கொடுக்குறதுல அதுக்கு செக்யூரிட்டி கேட்பாங்க, அல்லது நகை என்ன நகை இருக்குது கொண்டு வாங்காமாங்க. அது நீங்கள் அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, மூக்கில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வச்சு அங்கே கடன் வாங்குவீங்க. அது 40 கிராம், அதாவது 5 பவுனுக்குள்ளாக அவசரத்துக்காக நகையை பேங்கில் வைத்திருந்தால் அந்த நகையை வருகிற அரசு மூட்டு தரும். தானே அந்த பணத்தை கட்டிட்டு அந்த நகையை மூட்டு தரும். அது பெரும்பாலும் எல்லா கிராமங்களையும் தாய்மார்கள் படுற கஷ்டம்தான். அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த சமைக்கிறீங்கள கேஸ் சிலிண்டர், அந்த கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ நான் ஒரு காலத்தில் 450 இருந்தது, இப்போ 900 அல்லது 1000ன்னு சொல்கிறாங்க. கலைஞர் காலத்தில் தான் 450 இருந்தது. இப்போ இவ்வளவு விலை ஏறிவிட்டது. அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு பலு இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அரசு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு 450 ரூபாய்க்கே அந்த கேஸ் சிலிண்டரை விற்கப்படும் என்ற உறுதியோடு தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையில் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் மோடி என்று கூறும் முதல்வர் பழனிசாமி ஏன் கஜா புயல் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வரவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அடிமைகளாக உள்ளனர் என குறிப்பிட்டார். மேகதாது அணை தொடர்பாக நீதிமன்றம் செல்ல தமிழக அரசு தயக்கம் காட்டுவதற்கு பழனிசாமி ஆட்சி மோடியிடம் அடிமைப்பட்டு கிடப்பதே காரணம் என சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்தால்தான் கூட்டணி வைப்போம் என அதிமுக ஏன் கூறவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், உலகமெல்லாம் சுற்றி வந்த பிரதமர் கேவலம் இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து பார்ப்பதற்கு வரவில்லை என்று சொன்னால் அவருடைய சுற்றுப்பயணத்தால் என்ன பயன்? முதலமைச்சர் அதையல்லவா கேட்டிருக்க வேண்டும். ஒரு குறைந்தபட்ச இரங்கல் கூட அவர் தெரிவிக்கவில்லை. இவர்கள் 1.5 லட்சம் கோடி நிவாரணம் கேட்டார்கள், அவர் 3000 கோடி கொடுத்திருக்கிறார். அதை கேட்டு பெறுவதற்கு இவர்களுக்கு துணிவில்லை. சித்திரை விஷு கோலாகல கொண்டாட்டம், கோவில்களில் திரண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சித்திரை விஷு மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பல்வேறு கோவில்களில் விஷு கனி காணுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை முதல் நாளன்று சுவாமியையும் விஷு கனியையும் தரிசனம் செய்தால் வாழ்வில் செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதையொட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில், கிருஷ்ணன் கோவில், அம்மன் கோவில் உள்பட பல்வேறு கோவில்களில் பல வகையான காய் கனிகள் வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலிருந்து சுவாமி மற்றும் கனி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விஷு கனி தரிசனம் மற்றும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று குருத்தோலை ஞாயிறை ஒட்டி குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஓசனா பாடல்களுடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலத்திற்கு முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி இன்று காலை குருத்தோலை பவனி நடைபெற்றது. இந்த பவனி ஊர்வலம் பேராலயத்தின் முகப்பு பகுதியில் தொடங்கி வேளாங்கண்ணியின் முக்கிய வீதிகள் வழியாக கீழ்கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.
சென்னை சோழிங்கநல்லூர் அட்வென்டர் கிறிஸ்துவ திருச்சபையில் குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது. அட்வென்டர் கிறிஸ்துவ திருச்சபை போதகர் விக்டர் ஜோன்ஸ் தலைமையில் OMMR சாலையில் பாடல்களை பாடியபடி பவனி நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் தாமஸ் பள்ளியில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனையடுத்து அனைவரும் குருத்தோலையை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சாந்தோம் தேவாலயம் நோக்கி சென்றனர். இதேபோல் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். IPL கிரிக்கெட் தொடர் சென்னை கொல்கத்தா அணிகள் இன்று பலப்பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. IPL கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறவுள்ள இரு ஆட்டங்களில் சென்னை கொல்கத்தா அணியும் தில்லியுடன் ஹைதராபாத் அணியும் மோதவுள்ளன. IPL தொடரின் 29 மற்றும் 30வது லீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளது. இதில் கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. சென்னை அணி இதுவரை ஆடிய 7 ஆட்டங்களில் 6இல் வெற்றி பெற்று பட்டியலில் முதல் இடத்தில் நீடிக்கிறது. கொல்கத்தா அணி 4 ஆட்டங்களில் வெற்றி பெற்று 2வது இடத்தில் உள்ளது. அதேபோன்று ஹைதராபாத்தின் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் தில்லி ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தில்லி அணி விளையாடிய 7 ஆட்டங்களில் 4இல் வெற்றி பெற்று 4வது இடத்தில் உள்ளது. ஹைதராபாத் அணி 6 ஆட்டங்களில் விளையாடி 3 வெற்றி 3 தோல்விகளுடன் 6வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலூரில் தேர்தலை நிறுத்தவே திட்டமிட்டு வருமான வரி சோதனை. திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெசவு தொழிலை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன். பிரச்சாரத்தின் போது டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் DGP. திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. கஜா பாதிப்புகளை பிரதமர் ஏன் பார்வையிடவில்லை? தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கேள்வி. இத்துடன் வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தே டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.